தமிழன் தொலைக்காட்சி சொந்தங்களுக்கு கிறிஸ்டபர் தாஸின் அன்பு வணக்கங்கள். இன்றைய அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்காக நம்முடன் தமிழக பாரதிய ஜனதா கட்சியின் தலித் தலைவர்களான திரு தலித் குடிமகன் நம்முடன் இணைந்திருக்கிறார். அவரோடு சமகால அரசியல் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்வுகளை நான் பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். நலமாக இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். 26 சட்டமன்ற தேர்தல் வேகம் எடுத்து வரதை நம்ம பார்க்குறோம். பரப்புரை களம் திமுக ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போது தேமுதிக, தாவேகா, நாம் தமிழர் மாநாடை அறிவிச்சிருக்கு. எல்லாமே ஏறக்குறைய மோடுக்கு போயிட்டாங்க. உங்களுடைய மாநில தலைவர் கூட பிரச்சாரத்தை துவக்கிவிட்டார். சமீபத்தில் புதிய வருகையான தமிழக வெற்றி கழகம், விஜய் கடந்த மாதம் கரூரில் நடைபெற்ற பெருந்துயரம், அதனைத் தொடர்ந்து நிறையா கருத்து விமர்சனம் குற்றச்சாட்டு போது அது சிபிஐ வரைக்கும் அந்த வழக்கு போயிருக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஒரு புறம் இருக்க, அரசியல் களத்தில் தாவேகாவோட வருகை அதிமுக பாஜகவோடு ஏறக்குறைய அணி சேர்ந்து விட்டது. அந்த அணி சேர்ந்து விட்டது, ஐயோ அதிமுகவோட சேர்ந்துட்டார், பாஜகவோட சேர்ந்துட்டார், அவர் தனித்திருந்தாலே வெற்றி பெற்றிருப்பார் அப்படின்னு கூட நிறையா விமர்சனங்கள் தமிழக வெற்றி கழகத்தை சுற்றியே நகர்ந்து கொண்டிருப்பதை நம்ம பார்க்குறோம். பாஜக பின்னணியில் பாஜக தான் இருக்குது, பாஜக தான் இந்த காய்களை நகர்த்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட ஒரு கருத்துக்கள் இருப்பதை நீங்களும் பார்த்துருப்பீங்க. எப்படி சார் பார்க்கலாம் இந்த விவகாரங்களை? இது சார் 2026 தேர்தல் களமே முற்றிலும் ஒரு மாறுபட்ட ஒரு தேர்தல் களம். திமுகவை வீட்டுக்கு அனுப்புகின்ற திராவிட மாடலை ஒழித்து கட்டுகின்ற தேர்தல் களம். இதை மக்கள் விரும்புகிறார்கள். அதற்கேற்ப இங்கே கூட்டணிகள் செட் ஆகி வருகிறது. இந்த கரூர் சம்பவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த துயரமான சம்பவத்துக்கு திமுகவுடைய சதி தான் 100%. திமுகவின் சதி தான். அதில் காவல்துறை தன்னுடைய கடமையை மறந்து இருக்குது. காவல்துறை ஆட்சியாளர்கள் கண்ணியமாக நடந்து கொள்ள, உள்ளே போந்த கலவரக்காரர்கள் கட்டுப்பாடு இல்லாமல் அந்த தள்ளுமுள்ளை ஏற்படுத்தி இன்றைக்கு 41 பேர் பலியாகிற அளவுக்கு இந்த சம்பவத்தை மிக சிறப்பாக செஞ்சிட்டாங்க. இப்போது நீங்கள் ஒரு வார்த்தை, இது இந்த கட்சியோட சதி அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிட்டு இருக்கிறது உச்சநீதிமன்றம். விசாரணையோட முடிவில் யார் குற்றவாளின்னு தெரியணும் கண்டிப்பாக மக்களுக்கு. இருந்தாலும் அதற்கு முன்னதாக இவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், அவர்கள் பொறுப்பேற்க வேண்டும், இவர்களுக்கு பொறுப்பில்லை, அவர்களுக்கு பொறுப்பில்லை அப்படின்னு தொடர்ந்து நம்ம பேசுகிறத பார்க்குறோம். நீங்கள் கூட இது ஒரு பெரிய சதி அப்படின்னு சொன்னீங்க. இது சரியா நீங்கள் சொல்கிற குற்றச்சாட்டு? இல்லை, இது உண்மை. அங்கே இருக்கிற ஒருத்தரும் சொல்கிறாங்கல்ல, இதை நாம் சொல்லலை. அங்கே இருக்கிற ஒருத்தரும் பாதிக்கப்பட்ட அந்த நிகழ்வில் பங்கேற்ற ஒருத்தரும் இந்த தள்ளு முள்ளுக்கு காரணம் செந்தில் பாலாஜி அடையாளம் காட்டுறாங்க. அவங்க குற்றம் சாட்டுறாங்க, செந்தில் பாலாஜி மேலே குற்றம் சாட்டுறாங்க. ஏன்னா செந்தில் பாலாஜி இப்போ வேலை விட்டு வீட்டில் உட்காந்துருக்காரு. அவர் திமுககாரங்களுக்கு இதுதான் வேலையே. நீங்கள் பார்த்தீங்கன்னா கலைஞர் ஆட்சியில் புதிய தமிழ்னு ஒரு கட்சி டாக்டர் கிருஷ்ணசாமி தலைமையில் வேகமாக வளர்ந்துட்டு வருது. அந்த கட்சி அன்றைக்கி பயங்கர பீக்கில் வளர்ந்துருக்க மாஞ்சோலை தோட்டத்தில் போராட்டத்தை எடுக்கிறாங்க. தாமிரபரணி நெல்லையில், திருநெல்வேலியில். அங்கே இதே மாதிரி ஒரு தள்ளுமுறை ஏற்படுத்தி, ஒரு கலவரத்தை ஏற்படுத்தி பல பேரை காவல்துறையே இது பார்க்குறோம். திமுகவை பொறுத்தவரை தன்னை தவிர வேறு யாரும் முன்னுக்கு வந்துடக்கூடாது, தன்னை தவிர வேறு யாரும் ஆட்சியர்கள் வந்துடக்கூடாது என்பது அவங்க அப்பா காலத்திலேருந்து, முன்பு முத்துவேல் கலைஞர் ஸ்டாலின்கிட்டேருந்து அது அப்படியே தொடர்ந்து உதயநிதி ஸ்டாலின் வரைக்கும் வந்துட்டுருக்குது. இதனுடைய வெளிப்பாடு தான் அந்த கரூர் துயர சம்பவம். நாங்கள் பகிரமாக குற்றச்சாட்டுறோம். ஏன்னா மக்கள் அங்கே சொல்கிறான். என்ன சார் மக்கள் சொல்கிறாங்க? இதுக்கு திமுக தான் காரணம், செந்தில் பாலாஜி தான் காரணம் அப்படின்னு அங்கே இருக்கிற அந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட ஒருத்தரும் சொல்கிறாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, மீடியாவில் பரவாயில்ல அது பேசப்படுது, எல்லா மீடியாவிலும் இன்றைக்கி அதை டிஸ்கஸ் பண்ணப்படுது. திமுககாரங்க ஒரு செயலை மிக சரியாக செய்வாங்க சார். ஏன்னா திமுகவை பொறுத்த வரைக்குமே நீங்கள் கொலை பண்ணுறவங்க தான் மாவட்ட செயலாளர் பதவி, கொள்றவனுக்கு தான் அங்கே எல்லாமே உண்டு. ஏன்னு கேட்டால் அது வாரிசு அரசியல். இப்போ இது மாதிரி நீங்கள் பொத்தாம் பொதுவாக சொல்ல சரியா சார்? பொத்தாம் பொதுவாக சொல்ல, எல்லா கட்சிகளுமே இந்த மாதிரி கேட்டகரிஸ் இருப்பாங்க அப்படின்னு பரவலாக சொல்லுவாங்க. நான் எல்லாத்தையுமே சொல்ல, எல்லா கட்சியும் நான் குறிப்பிடல. ஆனால் எல்லா கட்சிகளிலுமே இப்படியான நபர்கள் இருப்பார்கள், நல்லவர்களும் இருப்பார்கள், கெட்டவர்களும் இருப்பார்கள், குற்றவாளிகளும் இருப்பார்கள், பாதிக்கப்பட்டவர்கள் இருப்பார்கள் அப்படின்றது பரவலாக சொல்கிற கருத்து தான். நீங்கள் பொத்தாம் பொதுவாக அப்படி சொல்ல சரியா இருக்கு? பொத்தாம் பொதுவாக சொல்லலையே. நான் நீங்கள் திமுகவில் மந்திரிங்க லிஸ்ட் எடுத்து பாருங்கள், பல பேர் குற்றவாளிகள் தான், கொலை வழக்கு உள்ளவர்கள் தான், ஊழல் வழக்கு உள்ளவர்கள் தான். அப்போ குற்றம் பண்ணுறதாங்க மந்திரியாக இருக்கிறான். யோகியமானவன், நல்லவன், படித்தவன்,
எந்த வழக்கம் இல்லாத மந்திரியா இருக்கானா? ஒருத்தர் சொல்லுங்க பார்க்கலாம். ஒருத்தர் கூட இல்லையா சார்? இல்லையே. ஏன்னா அங்கே வந்து பாரம்பரியமாக தானே சார் வந்து வாரிசு அரசியல் பாரம்பரியம் சார். அங்கே தப்பு பண்ணாதான் நீ பர்மனெண்ட்டாக நீ உனக்கு அப்புறம் புள்ளுக்கு அப்புறம் பேரன் இப்படி வர முடியும். மற்ற கட்சியில் அப்படி கிடையாது. நீங்கள் இருப்பீங்க ஒன்றரை இருப்பீங்க தூக்கி உங்களை போட்டுருவாங்க, ஓரம் போட்டுருவாங்க. அதனால வந்து தப்பு எவனும் அங்கே நம்பி பண்ண மாட்டான். ஏன்னா இந்த கட்சியில் தப்பு நம்பி பண்ணுறதுக்கு காரணம் மீண்டும் நம்ம ஆட்சி வந்தாக்கா மேலே இருக்கிற வழக்குகள்லாம் எடுக்கப்படும், நாம் குற்றவாளியில் நிரபராதி ஆயிடலான்ற அந்த ஒரு தைரியத்தில் இந்த தப்புக்களை வந்து அதுவும் திராவிட கட்சியில், முக்கியமாக திராவிட முன்னேற்ற கழக கட்சியில் மிக சர்வசாதாரணமாக பண்ணுவாங்க. நீங்கள் தொடர்ந்து நீ அவங்களுடைய அப்பாக்கள் தான் ஆட்சி எடுத்து பாருங்கள். இந்த மாதிரி எத்தனை தள்ளு முள்ளு, எத்தனை கலவரங்கள், எத்தனை மரணங்கள். காவல்துறை கை கட்டி கண்ணு மூடின்னு இருக்கும், கடமையை மறந்துடும் காவல்துறை. நீங்கள் திமுக ஆட்சியில் எடுத்து பாருங்க, நீங்கள் வரலாறு எடுத்து பாருங்கள். நிறையா வரலாறு நம்ம சொல்லிகிட்டே போகலாம். 500க்கும் மேற்பட்ட காவல்துறைகள் அதிகாரிகள் உள்ளிட்டவர்கள் களத்தில் இருந்திருக்காங்க சார். டிஎஸ்பி எச்சரிக்கை விடுத்திருக்காரு, அதெல்லாம் நிறைய சொல்கிறாங்களே சார். அதெல்லாம் நீங்கள் ஏற்கலையா சார்? தமிழக வெற்றி கழகத்துக்கு எந்த பொறுப்புமே இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா? ரெஸ்பான்சிபிலிட்டி தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்குது. அதான் நான் தான் சொல்லிட்டேன், கடமையை தவறிய காவல்துறை, கண்ணியத்தை விட்ட ஆட்சியாளர்கள், கட்டுப்பாடோடு இருக்க வேண்டியது தவேகா தொண்டர்கள். ஸோ 3 பேருமே பொறுப்பேற்க 3 பேருமே வந்து பொறுப்பாளிகள் தான். அதில் வந்து அது வந்து சினிமா நடிகராக இருந்த விஜய்க்கு ஸ்டாலின் இது தாண்டா திராவிட மாடல், இது தாண்டா அரசியல், இது தாண்டா போலீஸு, இது தாண்டா ஆட்சி, இது தாண்டா அதிகாரம், இது தாண்டா திமுக, இது தாண்டா ஸ்டாலின் காட்டியிருக்காரு. அதுதான் அந்த தள்ளுமுள்ளு காரணம். அந்த 41 பேர் மரணத்துக்கும் அதுதான் காரணம். இப்போது நான் முன்னமே குறிப்பிட்டது மாதிரி விசாரணையோட முடிவில் தான் குற்றவாளிகள் யார் என்பது உலகிற்கு தெரியும். நம்ம அது வரைக்கும் பொறுத்து தான் இருக்கணும். இருந்தாலும் அந்த சம்பவம் தொடர்பாக எழக்கூடிய நிறைய கருத்து விமர்சனங்கள் தான் நம்ம பேசுகிறோம். அதை பேசலாம்னு நினைக்கிறேன். இதுவரை இந்த சம்பவம் நடக்கவே இல்லை, இப்படி வர சம்பவங்கள் நடைபெறவே இல்லை. 41 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது. சட்டமன்றத்தில் கூட முதலமைச்சர் பதிவு செய்கிறார், ஒரு நேரம் சொல்லிவிட்டு இன்னொரு நேரத்தில் வந்தது தான் காரணம் அப்படின்னு சட்டமன்றத்தில் முதலமைச்சரே பதிவு செய்கிறார். எப்படி புரிஞ்சுக்கலாம்? அது நம்ம ஏற்க முடியாதா? ஒரு முதலமைச்சர் சார் சட்டமன்றத்தில் பேசக்கூடாதெல்லாம் பேசியிருக்காரு. இந்த முதலமைச்சர் என்ன பேசணும்? அதிமுக யாரோட கூட்டணி போனால் இவருக்குண்ணா அதுங்க பேச வேண்டிய வேலை அங்கே சட்டமன்றத்துக்கு கிடையாது. நீ வெளியில் பொதுக்கூட்டங்களில் பேசு, ப்ரெஸ் மீட்டில் பேசு, மாநாட்டில் பேசு, உங்களோட மாநாட்டில் பேசுங்க. சட்டமன்றத்துக்குள்ள எடப்பாடி பழனிசாமி யார்கிட்ட கூட்டணி போனால் இவங்களுக்கு என்ன? அதை பேசுவது முன்னுக்கு முரணா, முன்னாடி ஒன்று பேசுது, பின்னாடி ஒன்று பேசுது. இந்த கரூர் சம்பவத்திலே சார், நீங்கள் அன்றைக்கி ஸ்டாலின் அவர்கள் பேசின அந்த ப்ரெஸ் மீட் ஹாஸ்பிட்டல்லேருந்து வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ஸ்மைலிங்காகவே பேசியிருப்பார், சோகமே இருந்திருக்காரு. ப்ரெஸ் மீட் எடுத்து பாருங்கள் நீங்கள். இந்த மைக் வச்சு கூட அந்த இவர் இருப்பார், நம்ம ஹெல்த் மினிஸ்டர், அது ஒரு ப்ரெஸ் மீட், பின்னாடி செந்தில் பாலாஜி. அங்கே அவருக்கு அந்த சோகமே இருந்திருக்காது. கேட்டால் எனக்கு தூக்கம் வரல, நான் ஓடி வந்துட்டேன்னு சொல்கிறாரு. எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் ப்ளே பண்ணிவிட்டு எவ்வளோ அழகாக, உனக்கு பயம்லாம் நீ சார் வந்து மூணு பேராக விட்டு வந்து ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிற, ஏடிஜிபியை கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிற, அப்புறம் நம்ம அமுதா இருக்காங்களே ஐஏஎஸ் அவங்கள கூப்பிட்டு ப்ரெஸ் மீட் கொடுக்க வைக்கிற, பொறுப்பு டிஜிபி வெங்கட்ராமன் சார் ப்ரெஸ் மீட் எதுக்கு? உனக்கு பயம்லாம் எதுக்கு? நீங்கள் ஒரு சிறப்பு ப்ரோக்ராமே போட்டாச்சு, ஒரு டீம் ரெடி பண்ணி அனுப்பிச்சாச்சு, எல்லாம் ஒரு ஐவாஷ் கண் துடைப்பு பண்ணிட்டீங்க. அப்புறம் நீ மீண்டும் மீண்டும் வந்து அதை நீ வந்து தெளிவுபடுத்துறேன்னு மக்களை ஏமாற்றி திசை திருப்புற, மக்களை ஏமாத்திருக்கிற. அப்போ அந்த குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்குதா இல்லையா? தப்பு வந்து நடந்து போச்சு, அதில் நம்ம வந்து நம்ம தரப்புக்கு வீக் ஆகி போச்சு, அந்த குற்ற உணர்ச்சிக்கு தான் நீ தெளிவுபடுத்திட்டே இருக்கிற. ஏன் தெளிவுபடுத்துகிற? ஒரு சிஎம் அப்படி தெளிவுபடுத்த வேண்டிய அவசியம் கிடையாது. விளக்கம் தரணும்ல சார் மக்களுக்கு. ஒரு முறை கொடுத்தா போதாதா சார்? சார் உண்மை ஒரு முறை தானே, நீ பலமுறை பேசுறது பொய்யாயிருது இல்லை? அது நீ பலமுறை விளக்கம் கொடுக்கும்போது பொய்யாயிருதா இல்லை? இப்போ என்ன சொல்கிறாங்க, நீங்கள் அங்கே நேரில் சொன்னதுக்கும் சட்டமன்றத்தில் சொல்கிறதுக்கும் முரண்பாடுன்னு சொல்கிறாங்களா இல்லையா? இருக்கா இல்லையா? இப்போ சட்டமன்றத்தில் முதலமைச்சர் பதிவு செய்ததை நீங்கள் அதை ஏற்கலையா சார்? இப்போ இந்த காலம் தாழ்த்தி வந்தது, 12 மணிக்கு வரேன்னு இத்தனை மணிக்கு வந்தது, அவருடைய வருகை தாமதம் தான் இதற்கான முக்கிய காரணமாக சொல்கிறது நீங்கள் ஏற்கலையா சார்? சார் அவர் தாமதத்தை அது ஒரு பிரச்சனையே இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்களா? இல்லை விஜய் தாமதமாக வந்ததும் வந்து தவறு தான். இதை வந்து போலீஸ் தான் சார் சரியாக ஹேண்டில் பண்ணியிருக்கணும். எப்படி வந்து இருக்கணும்னு நினைக்கிறீங்க சார்? சார் காவல்துறை தான் சார் வந்து இன்றைக்கி லா அண்ட் ஆர்டர் மெயின்டைன் பண்ணி ஆகணும் எல்லாருக்குமே, இன்க்ளூடிங் சிஎம்ஏ ஒரு மீட்டிங் போனால் கூட அவருடைய பாதுகாப்பு காவல்துறை தானே மெயின்டைன் பண்ணி ஆகணும். அப்படி மெயின்டைன் பண்ணலையே. இது ஒட்டுமொத்த காவல்துறைக்கு அசிங்கம் சார். இது வந்து காவல்துறை வந்து சப்பக்கட்டு கட்டுறாங்க. இன்றைக்கி வந்து கரூர் சம்பவத்தில் சப்பக்கட்டு கட்டுறதுக்கு வந்து காவல்துறை
கடமையை மறந்துட்டாங்க அவங்க வந்து. அப்போ வந்து காவல்துறைக்கு தான் மிகப்பெரிய அசிங்கம் அது வந்து. இது திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறும். இது வந்து திமுக ஆட்சியினால காவல்துறைகள் வந்து இப்படி தான் செயல்படுவாங்க. கண்ட்ரோல் இருக்க மாட்டாங்க அவங்க. இப்போ 10,000 பேர் வரதா அனுமதி கொடுக்குறாங்க. அப்புறம் ஏறக்குறைய 27, 25 ஒரு எண்ணிக்கை, 27ன்னு ஒரு எண்ணிக்கை, 30,000 கூட கூடியிருக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, அனுமதி இவ்வளோ பேர் வாங்கி களத்தில் இவ்வளோ பேர் வரும்போது என்ன பண்ண முடியும்னு நினைக்கிறீங்க சார் நம்ம காவல்துறையும் என்ன செய்வாங்க இருங்க, அப்படின்னு தமிழ்நாட்டில் ஒரு கேள்வி முன்வைக்கப்படும். தமிழ்நாட்டில் விஜய்க்கு கூடின கூட்டம் கம்மி தாங்க. கோயில்களில் கும்பாபிஷேகத்தில் நம்ம ஊரில் ஒரு கோயில் எவ்வளோ கூட்டம் கூடுது இப்போ தெரியல. வருஷம் வருஷம் 1.5 லட்சம் பேர் 2 லட்சம் பேர்லாம் கூடுறாங்க. அதெல்லாம் அமைதியாக போல. அங்கெல்லாம் அந்த மாதிரி தள்ளு முள்ளி இல்லையா, அங்கெல்லாம் அந்த மாதிரி மிதிப்பட்டு யாரும் சாவலையே. அப்போ அங்கெல்லாம் கரெக்டாக இருந்த காவல்துறை இங்கே கண்ண முடிந்த காரணம் என்ன? இங்கே தள்ளினது காரணம் என்ன? இங்கே அந்த சம்பவத்தை வேடிக்கை பார்த்த காரணம் என்ன? இல்லை இப்போ இங்கெல்லாம் தள்ளுமுள்ளு கூட இல்லை. கோயில்களில் 1 லட்சம் பேர் கூடுகிறார்கள், 2 லட்சம் பேர் கூடுகிறார்கள் சொல்கிறீங்க. இங்கெல்லாம் இப்படியான சம்பவங்கள் நடைபெறல இல்லையே. அப்போ அங்கே நடைபெற்றதுக்கான காரணம் என்ன சார்? அப்படி புரிஞ்சுக்கலாம். எனக்கு அதுதான் சார் சொல்ல வரேன். பொறுப்பா நம்ம எப்படி சொல்றதுன்னு கேட்குறேன். இப்போ சார் இது வந்து நீங்க சரியா ஒழுங்குபடுத்துவாங்க அப்படின்னு சொல்றீங்களா இப்போ கோயில்கள்? சார் கோயிலுக்கல்ல 1 லட்சம் பேர் கூடுறான் எல்லா கோயில்லையும் வந்து முக்கியமான நாட்களில் திருவண்ணாமலையில் சொல்லி எல்லா கோயிலும் எல்லாம் கூடுறாங்க. மக்கள் கூடுற போது அங்கெல்லாம் நடைபெறாத ஒரு சம்பவம் ஒரு 5வது நிகழ்ச்சி முடிஞ்சு நான் நடக்குதுறான்னு சொன்னால் ஒரு கட்சியினுடைய கூட்டத்தில், அப்போ என்ன அர்த்தம்? ஏற்கனவே அந்த மாதிரி நடந்திருக்குது இல்லை? நான் தான் ஒரு எடுத்துக்காட்டு சொன்னேன் இல்லையா? பல பிரச்சனைகள் இந்த திமுக ஆட்சியில் தொடர்ந்து நடைபெறுவது சர்வசாதாரணம். அதோட தொடர்ச்சியாக அதை பார்க்கணும்னு சொல்றீங்க. அவங்களுக்கு வந்து உயிர் பலி ஒரு பெரிய விஷயம் கிடையாது சார். அவங்களுக்கு சார் திமுகவை பொறுத்தவரை உயிர் பலி ஒரு பெரிய விஷயமே கிடையாது அவங்கள பொறுத்தவரையும். இல்லை இது சரியா அப்படின்னு தெரியல. உடனே முதலமைச்சர் ஆலோசிக்கிறார், களத்திற்கு வரார், துணை முதலமைச்சர் வராரு, சார் களத்துக்கு வந்தானே சார் ஆகணும். நிறைய தலையெழுத்து அமைச்சர்கள் வராங்க, நிவாரணம் அறிவிக்கிறாங்க, ஒரு நபர் சார் ஆணையம் ஆட்சியோட அமைக்கிறாங்க. தலையெழுத்து என்ன சார்? ஆட்சியோட சிறப்பு தலையெழுத்து என்ன? புலனாய்வு குழு ஓடி வரணுமா இல்லையா? அமைக்கப்படுது. இப்போ ஆட்சியோட இவ்வளோ நடவடிக்கைகள் எடுக்கும்போது நீங்க இவ்வளோ இப்படியே சொன்னா அது எப்படி சார்? சார் ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன். ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை சைலண்ட் ஆக்க முடிஞ்ச திமுகவால், கமலஹாசனை தன்னுடைய பாக்கெட்டுக்குள்ளே கொண்டு வர முடிஞ்ச திமுகவால் விஜயை கொண்டு வர முடியலன்றதுக்காகத்தான் நமக்கு எதிராக விஜய் வந்து விட்டார். நாம் 2.0 சொன்னதெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போக போகுது, 0 ஆக போகுது, ஒரு புது ஹீரோ களத்துக்கு வந்து விட்டார் அன்ற வெறி தானே சார். சார் ஆட்சி என்பது ஒரு பெரிய வெறி சார். அது ஒரு பெரிய போதை சார். அது சாதாரண பேரை விட்டு கொடுத்துட மாட்டாங்க. அதை வந்து கண்ணை மூடி 5 வருஷம் முடிச்சு வீட்டுக்கு போகிற யாரும் சொல்ல மாட்டாங்க. இப்போ இந்த ஆட்சி அதிகாரம் பெரிய போதைன்னு சொல்றீங்க. அதை விட தமிழகத்தில் வந்து ஒரு உச்ச நடிகரை பார்ப்பது வந்து நிறைய போதை இருக்குது சார். ரசிகர்களா அதை புரிஞ்சுக்கலாம் சார். அதெல்லாம் நம்ம அப்படி ஏற்கலையா நீங்க? சார் ரசிகர்கள் நடிகர்கள் வருவாங்க. இன்றைக்கி வந்து சினிமான்றது தான் சார் வந்து நாடு கெட்டு குடிச்சோற அந்த காரணமே சினிமா தானே சார். இன்றைக்கி இவ்வளோ பேர் கொலகாரம் அந்த காரணம் யார் சார்? சினிமா தானே சார். ரஜினிகாந்த் ஒரு படம் கூலி, அந்த படம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒரு படம் எடுக்கிறான்ல, இதெல்லாம் ஒரு சூப்பர் ஸ்டார் நடிக்கிறாரு, இதெல்லாம் ஒரு படமாக நீங்கள் கேட்பீங்க. அதே மாதிரி கமலஹாசன் விக்ரம் 2 அந்த படத்தை போய் பாருங்கள். இதெல்லாம் சார் இவங்க படத்தை எடுத்த உடனே கத்தி ரத்தம் சதை பணம் பணம் இதுதான் சினிமாவில் காட்டப்படுது. அப்போ டீனேஜ் பையன் என்ன சார் செய்வான்? டீனேஜ் பையன் வளரும் போதே தன்னை ஒரு ரவுடியாகவே அவன் நினச்சிக்கிறான். அவன் கண்ணாடியை பார்க்கும்போதே தன்னை ஒரு ரவுடியாகவே சித்தரிச்சுக்கிறான். இப்போது அந்த குறிப்பிட்ட சம்பவம் நடைபெறும்போது அங்கே தொண்டர்கள் அப்படின்றத விட ரசிகர்கள் தான் நம்ம தொடர்ச்சியாக வைக்கப்படுகிற வாதமாக இருக்குது. அப்போது ரசிகர்கள் அப்படின்றது அவர் நடிகரை பார்த்தே ஆகணும் அப்படின்னு தானே சார் அங்கே கூவிறாங்க. அப்போ இந்த மனோபாவம் ஒன்று இருக்குல்ல, நம்ம அரசியல் எல்லாத்தையும் கடந்து வேறு எந்த மாநிலங்களிலும் ஒரு நடிகர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் தரப்படுகிறது இல்லை. அவங்கள வானத்துலேருந்து குதிப்பவங்க தமிழகத்தில் பார்க்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா? அது நிறைய விஷயங்களை உருவாக்கி இருக்குது. காலங்காலமாக அதை வந்து அந்த ட்ரெடிஷனை உருவாக்கிட்டாங்க. யார் பிக் ஸ்க்ரீன்லேருந்து சின்ன ஸ்க்ரீன் வரைக்கும் இன்றைக்கி பெரிய திரை சின்ன திரை வரைக்கும் அது ஒரு பேக்கப் போட்டு ஒரு வேல்யூன்ற மாதிரி கொண்டு வந்துட்டாங்க. இந்தியா முழுமைக்கு தான் சினிமா இருக்குது. ஆமாம், இந்தியா முழுமைக்கு தான் சின்ன திரை இருக்குது. இன்னைக்கு தொலைக்காட்சி இல்லாத வீடே இல்லை. ஏன் அப்போ இங்கே மட்டும் இந்த சிலை? இங்கே தமிழ்நாட்டில் சார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்துலேருந்து அப்படியே கொண்டு வந்து இன்றைக்கி இப்படி வந்து நிறுத்தியிருக்காங்க. இங்கே வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. ரசிகர்கள் தொண்டர்கள் நிறுத்தியிருக்காங்க. ஆனால் ஒன்று பார்க்கணும், காசு செலவு பண்ணாமல் கூட்டம் சேருது. அங்கே தான் திமுகவுக்கு வைத்தறிச்சல் வருது. திமுக இன்றைக்கி கூட்டம் தானே சேருதில்லை. திமுகவுக்கு காசு கொடுத்து டோக்கன் கொடுத்து 1000 ரூபா பணம் கொடுத்து
தான் கூட்டம் சேர்க்குறாங்க. திமுகவுடைய மாவட்ட செயலாளர்கள், எம்எல்ஏக்கள்லாம் திமுக மட்டும்தான் அந்த வேலையை செய்தா சார்? எல்லா கட்சிகளும் தான். ஆனால் மெயினாக இன்றைக்கி ஆளுங்கட்சிக்கு கூட்டம் சேர்றதில்ல. அவங்க என்ன பண்ணாலும் பேர் வந்து ஃப்ரீயாக விடட்டும், 1000 ரூபா மாதம் மாதம் கொடுக்கட்டும், என்ன பண்ணாலும் திமுகவுக்கு வந்து கூட்டம் சேர்றதே இல்லை. காசு கொடுத்தா ஒரு மாவட்ட செயலரும் படாத பாடுபட்டுக்கிறாங்க, ஒரு பகுதி செயலாளர், நகர செயலாளரும் படாத பாடுபட்டு கூட்டம் சேர்க்கறதுக்கு. காசு கொடுத்தா கூட்டம் சேர்க்க முடியுது. ஆனால் அங்கே கூடிய தானா சேருது. அங்கே கூடிய கூட்டம் வந்து தானா சேருது. கூட்டம்னு சொல்றீங்க. தானா சேர்ந்த கூட்டம் அது. இப்போ அந்த சம்பவம் வந்து நம்ம இது தொடர்பாக பேசக்கூடிய எல்லார்கிட்டையும் நான் கேட்குற கேள்வி தான். அந்த சம்பவம் நமக்கு தந்திருக்கும் பாடம் என்னன்னு நம்ம அதை உணர்றோமா சார்? இந்த மாதிரி சொல்லிட்டு விசாரணை இறுதியில் தான் குற்றவாளி யார் என்பது தெரியணும். ஆனால் இதுக்கு முன்னதாக இந்த சம்பவம் உணர்த்தும் பாடம் என்ன சார்? இல்லை, விசாரணை இறுதியில் கூட குற்றவாளின்னு யாரும் வந்து டிக்ளேர் பண்ண மாட்டாங்க சார் அதில் வந்து. ஏன்னா குற்றவாளி யார், நீங்களே நம்பிக்கை இருந்து பேசுறீங்க. இல்லை, குற்றவாளி யார் என்பது முழுக்க முழுக்க வந்து எல்லாருக்கும் நாரறிஞ்ச உண்மை. ஆனால் இதை ஒரு விசாரணை அமைப்பு டிக்ளேர் பண்ண முடியாது. இல்லை, அப்புறம் எதுக்கு சார் விசாரணை அமைப்பு? இங்கே தான் எந்த விசாரணை அமைப்போ, மத்திய புலனாய்வு அமைப்பு இல்லை எந்த விசாரணை அமைப்பும் இது வரைக்கும் இந்த மாதிரி வழக்குகளில், இந்த மாதிரி சம்பவங்களில் சரியாக வந்து புலனாய்வு விசாரணை சேர்ந்தால் வந்து வரலாறுகள் கிடையாது. சரியாக குற்றவாளி ஐடென்டிஃபிகேஷன் பண்ணதா வரலாறுகள் கிடையாது. பொதுவாக நாமிகாசியாக போயிட்டு வேண்டியது தான். ஸ்டேட் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் அமைச்சா சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கமிஷன் சரியில்லைன்னு சொல்லும். சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு கமிஷன் அமைச்சா நீதி அரசர் தலைமையில் ஒரு நபர் ஆணையம், சிறப்பு புலனாய்வு குழு, வடக்கு மண்டல ஐஜி தலைமையில் நடைபெற்றது. இதெல்லாம் வேணாம் அப்படின்னு அதுதான் சொல்ல வர. முறையீடு பண்றாங்க. எனக்கு சிபிஐ இதுதான் சொல்ல வர. நீதிபதி தலைமையில் எனக்கு வேணும் அப்படின்னும் போது அது ரெண்டுமே ஏற்குது. அதன் மீது இவ்வளவு உள்நோக்கம் கற்பித்தால் உண்மை வாய்ப்பே இல்லை அப்படின்னு மக்களுக்கு சார் எந்த விஷயத்துல வந்து பெரிய அவநம்பிக்கை விதித்துள்ளவா? இல்லை சார், இப்போ இது வரைக்கும் நடந்த பல வழக்குகளில் எந்த விஷயத்தில் குற்றவாளி தண்டனை பெற்று போயிருக்கிறாங்க? எந்த குற்றவாளி வந்து ஜீரோவாக இருக்காங்க சொல்லுங்கள் பார்க்கலாம். எல்லாம் ஹீரோ தான் இருக்கானே தவிர ஒன்றும் ஜீரோ அந்த வரலாறே கிடையாது. இங்கே குற்றம் பண்ணுறவங்க ஹீரோவாக பார்க்கப்படுறான் சார். ஒரு தப்பு பண்ணுறவன் இங்கே ஹீரோவாக கொண்டாடப்படுறான், கொலை பண்ணுறவன் கொண்டாடப்படுறான் சார். அப்போது நாட்டுடைய ஸ்ட்ரக்சர் அது மாதிரி மாறி போயிடுச்சு. தப்பு பண்ணோம் என்றைக்கு ஜீரோவாக பார்க்கப்படுகிறானோ அன்றைக்கி தான் வந்து இந்த மாதிரி குற்றங்கள்லாம் குறையும். தப்பு பண்ணுறவன் யோசிப்பான், தப்பு பண்ண மாட்டான். இன்றைக்கி சிறைச்சாலை வந்து அவருக்கு ஒரு பூஞ்சொலையாக மாறி இருக்குது. தப்பு பண்ணிட்டு தினம் தினம் பாருங்கள், இன்றைக்கி வந்து நம்மளோட சிஎம் முத்துரக்கருணாநிதி ஸ்டாலின் வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக ஒரு சட்டம் கொண்டு வராரு. சட்டம் போட போகிறேன்னு ஒரு நீதியரசர் தலைமையில் ஒரு குழு போட்டிருக்காரு, கமிட்டி போட்டிருக்காரு. இங்கே நம்ம அது பேசலாம். அப்போ அதுக்கு முன்னதாக இப்போ இந்த சம்பவத்துக்கு பிறகு பாஜகவும் அதிமுகவும் தாவேக்கவே சரியாக பயன்படுத்த தொடங்கி இருக்கிறார்கள், அணி சேரும் முயற்சியில் ஈடுபட்டு இருக்கிறார்கள் அப்படின்னும் போது இந்த சம்பவத்தை வைத்து அரசியல் செய்வது திமுக அல்ல, அதிமுகவும் பாஜகவும் தான் அரசியல் செய்கிறார்கள் அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்குறீங்க? இது வந்து அரசியல் செய்யலை சார். இது வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு சப்போர்ட்டாக ஆதரவாக நிற்கிறோம். மக்களுக்கு அல்ல, அந்த கட்சியை நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாங்கள் வந்து பாதிக்கப்பட்ட சைடு அணி சேர்க்கும் முயற்சியில் வந்து பாதிக்கப்பட்ட சைடு, அடித்தவங்க சைடு இல்லை, அடி வாங்கினவங்க சைடு நாங்கள் வந்து சப்போர்ட்டாக ஆதரவாக வந்து நிற்கிறோம், குரல் கொடுக்குறோம், களத்தில் நிற்கிறோம். இந்த மக்களுக்கு தேவையானதை செய்ய நாங்கள் தயாராக இருக்கிறோம். அது வந்து திமுக வந்து அதான் பேசிகிட்டு இருப்பாங்க. திமுக வந்து இன்னைக்கு ஜீரோ பாஜக கூட்டணியில் தாவேக்கா வந்துருமா சார் உறுதியாக நம்புறீங்க? அது மேலே இருக்கிற தலைவர்கள் தான் முடிவு போடுவாங்க. நாங்கள் இப்போ சப்போர்ட்டாக ஆதரவாக இருக்கிறோம். அதிமுக பொதுச் செயலாளர் அவருடைய கூட்டங்களிலே தாவேக்கா கொடி இருக்குது, பிள்ளையார் சுடி போட்டு விட்டு ரொம்ப பெரிய மகிழ்ச்சியை அவங்க பகிர்ந்துக்கிறாரு. இல்லை, அவங்க 2-3 மாவட்ட செயலாளர்கள் வந்து அறிக்கை விட்டுருக்காங்க, யாரும் வந்து தலைமை கேட்காமலாம் போகக்கூடாது, வரக்கூடாதுலாம் பேசியிருக்காங்க. அதனால் வந்து முழுமையாக ஒரு தலைவர் சொல்லாமல், அந்த கட்சியுடைய தலைவர் ஒன்றும் வெளியே வரலையே, அவர் சொல்லாமல் வந்து நம்ம வந்து எப்படி வந்து யாரும் சொல்ல முடியாதுல்ல, அவர் தானே முடிவெடுக்கணும். அப்போ அதுக்கு வாய்ப்பு இல்லைன்றீங்க? வாய்ப்பு வரும் சார். அரசியலில் எது வேணாலும் நடக்கலாம், என்ன நடக்கலாம், அது எப்போ நடக்கலாம், அதுதான் அரசியல். இல்லை, அதிமுக பாஜக கூட்டணியோட வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறீங்க? கண்டிப்பாக வரும். அதற்கு வந்து தாவேக்காவோட தலைமை இப்போது வரை மௌனமாக தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இல்லை, மௌனமாக இல்லை, நமக்கு யார் ஆதரவளிக்கிறாங்க, யார் ஆபத்து காலத்தில் சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. இப்போ மனித இயல்பே சார், நமக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் யார் நமக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க, யார் ஆதரவாக நிற்கிறாங்க தானே வந்து மனித இயல்பே. அதுதானே அந்த தலைவருக்கும் இருக்கும். இப்போது தாவேக்கா கட்சி தொடர்பாக பேசும்போதெல்லாம் அந்த தொண்டர்கள் வந்து இன்னும் ரசிகர்களாகவே இருக்காங்க, அரசியல் மயப்படுத்தப்படவில்லை, அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னு நிறைய கட்சிகள் இந்த விமர்சனத்தை முன்வைத்து வருகிறது நம்ம பார்க்குறோம்.
ஆனால் மறுபுறத்தில் அதிமுகவும் பாஜகவும் தாவேக்காவை சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்க காத்து கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஒரு விமர்சனம் முன்வைக்கப்படுது. எப்படி பார்க்கலாம் அதை? இப்போ நான் சொன்னல தானா சேர்ந்த நீங்க அந்த கிரைட்டீரியாலாம் பார்க்கலையா? இல்ல தானா வாக்குகள் விழுந்தா போதும் அப்படின்னு நினைக்குது. தானா சேர்ந்த கூட்டம்னு சொன்னல, அது மாதிரி தானா ஓட்டு இதுதான் ஷேர் ஆகுது. தானா கூட்டம் சேர்ற மாதிரி தானா வந்து ஓட்டு ஷேர் ஆகுது. அதில் வந்து 2 கட்சிகளுக்கும் வந்து பிஜேபிக்கும் அதிமுகவுக்கும் வந்து பொறுப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், பூத் கமிட்டிகள் எல்லாம் ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்டாக இருக்குது. இப்போ ஓட்டு தாங்க உள்ளே வந்து விழணும். ஸ்ட்ரக்சர் கரெக்டாக இருக்குது இங்கே. அதிமுகவுக்கு பூத் இருக்கு, கமிட்டி, அதே மாதிரி பிஜேபிக்கு இருக்கு. ஆனால் தாவேக்காக்கு அந்த கட்டமைப்பு இருக்குது. அது அமைச்சிருவாங்க. இன்னும் எலெக்ஷனுக்கு இருக்குல்ல, இன்னும் 6 மாதம் இருக்குல்ல, அது அமைச்சிருவாங்க. அவங்க அதுக்குள்ளே பிளான் பண்ணுவாங்க. இப்போ ஒரு சொல்கிறேன், வரக்கூடிய தகவலின் அடிப்படையில் பிரதான கட்சி அதிமுக, பாஜக இருக்குது. தாவேக்காவும் நாங்கள் தான் முதலமைச்சர், எங்கள் தலைமையிலாம் கூட்டணி தான் அவர் அறிவித்தார். இப்போ இந்த கரூர் சம்பவத்திற்கு பின் இப்படியான நகர்வுகள் நடைபெறுகிறது. பீகாரில் பார்க்கும்போது உங்களுடைய ரெண்டுமே 110 இடங்களில் போட்டியிடுறது நம்ம பார்க்குறாங்க. சரிபாதி இடங்களில் போட்டியிடுகிறார்கள் பாஜகவும் ஐக்கிய ஜனதா தளமும். இப்போ தமிழ்நாட்டில் பார்க்கும் பொழுது தாவேக்கா ஒரு வேளை அணி சேர்ந்தால் அந்த இடப்பகிர்வுலாம் எப்படி சரியாக போகுமா சார்? அது சார் இன்னும் வந்து அணி சேரலை. அணி சேரும் போது ஒரு கொடுத்து விட்டு கொடுத்து அன்றைக்கி அதை முடிவு எடுப்பாங்க. இல்லை அணி சேராமலையும் போகலாம். இப்போ இங்கே வந்து இன்றைக்கி அரசியல் ஸ்டண்டே சார், விஜய் யார் கூட போகிறாரு தான். ஒன்று விஜய் அதிமுக போகிறாரா, இல்லை பிஜேபி போகிறாரு தான். அதிமுக பிஜேபி விஜய்ன்ற கணக்கு இன்ன வரைக்கும் வந்து பேசப்படல. பிஜேபி அதிமுக ஒன்றா இருக்குது. விஜயோட ஸ்டாண்ட் என்ன? இந்த டீமை உடைக்கிறாரா, இல்லை டீமோட முக்கோணமாக இணைகிறாரான்றத விஜயோட ஸ்டாண்டு. இந்த டீமை உடைப்பதற்கான வேலைகளும் இருக்குன்னு சொல்கிறீங்க? கண்டிப்பாக நிச்சயமாக இருக்கும். ஏன்னா வந்து விஜயோட ஸ்டாண்டில் வந்து நான் சிஎம் கேண்டிடேட் சொல்லும் போது அவர் நான் சிஎம் சொல்கிறாரு. இப்போ என்ன மாநிலம் தெரியல, டெப்டி சிஎம்க்கு ஒத்துறாருன்னா அது சாத்தியமாகும், முக்கோணம் வந்துடும். ஸோ இந்த சிக்கல்களோடு தான் இப்போ இந்த அனுமானம் தொடர்கிறது. இந்த சிக்கல் இருக்குதுல்ல சார். இந்த சிக்கல் பேசிக்காகவே அவர் கட்சி ஆரம்பிக்கும் போதே நான் முதல்வர் தானே சொல்லி தானே கட்சி ஆரம்பிச்சாரு. ஆமாம். அப்போ அதுலேருந்து ஒரு பிரச்சனைக்காக இறங்கிட மாட்டார்ல அவர். அதே மாதிரி பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரியாக தான் அவர் பிரகடனப்படுத்தினார். அது வாயில் பேசுறது வேற, நேரில் பேசுது வேற சார். இப்போ பிரச்சாரத்தில் பேசுது. நீங்களே தான் உடைக்கிற வேலையை கூட இருக்கலாம்னு சொன்னீங்க. அப்போ அதிமுக பற்றி எதுவும் சொல்ல, ஒன்று பாஜக கொள்கை எதிரி, இங்கே திமுக அரசியல் எதிரி. அப்போது வந்து அதிமுக அது சைலண்ட் மோடில் தான் இருக்குது. அப்போ ஒருவேளை அதிமுகவோடு அணி சேரலாம், ஆனால் பாஜக விட்டு விலகலாம் புரிஞ்சுக்கலாமான்னு கேட்குறேன். இல்லை அப்படி அவர் வந்து எதிர்காலத்தை வந்து யோசித்து தான் முடிவெடுப்பார். ஏன்னா மேலே நாங்கள் இருக்கிறோம், எங்களுடைய சப்போர்ட் அவருக்கு தேவைப்படுது. அவருக்கு முதல்லாம் அந்த பிரச்சனையில் குரல் கொடுத்தவரே எங்களுடைய முன்னாள் தலைவர் அண்ணாமலையார் தான். அவர் பேசிய பிறகு தான் வந்து எல்லோரும் பேச ஆரம்பித்தான். பேசுகிறதுக்கே பயந்தான் பல பேர். இதை எப்படி சொல்கிறது, இது என்ன நமக்கு சொல்கிறதுன்னு பயந்தான். ஆனால் எங்களுடைய தலைவர் அண்ணாமலையார் பேசின பிறகு தான் எல்லோரும் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ இப்போது அந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு அணிமாறும் நிகழ்வுகள் நிறையா போகுது. திமுக தரப்பிலிருந்து கடுமையான விமர்சனங்கள் தொடர்ந்து வருவதை நம்ம பார்க்குறோம். அந்த கூட்டணி வந்து பாஜகவோட போனால் அவர் தனியாக இருந்தால் தான் வெற்றி பெறுவதற்கான வாக்குகள் நிரம்பி இருக்கும். ஆனால் அவர் வந்து அதிமுகவோட போயிட்டார்னா, ஒரு பாஜகவோட போயிட்டார்னா கொள்கை எதிரின்னு சொன்னார், தன்னுடைய தனித்துவத்தை விட்டு விடுவார் அப்படின்னா அவருடைய நம்பகத்தன்மை கேள்விக்குறியாக்கப்படும் அப்படின்னு திமுக தரப்புலேருந்து தாவேக்காவிற்கு நிறைய அறிவுரை ஆலோசனைகள் தரதை நம்ம பார்க்குறோம். எப்படி பார்க்குறீங்க? திமுகவுடைய அறிவுரை ஆலோசனையும் வந்து யாருக்கும் தேவைப்படாது. அவங்க கூட்டணி கட்சியாக ஒரு திமுகவுடைய ஆலோசனை அறிவுரை கேட்கறது இல்லை. கூட்டணி கட்சிகளே நீங்கள் எல்லோரும் நாங்கள் 5 சீட்டு கேட்போம் 10 சீட்டு கேட்போம்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க அங்கே. அதனால் அவங்க வந்து அதை சரி செய்யணும். தான் கூட்டணிக்குள்ள ஒரு கட்சிகளை அவங்க அதை சரி செய்யணும். அந்த கணக்கே அங்கே தப்பாக வருது. 230 தொகுதி இருக்குது, சீட்டு கவரம் ஃபுல்லாக பார்த்தா 350 சீட்டு கேட்டுனுக்கிறாங்க. நான் 20 கேட்பேன், 30 கேட்பேன், 40 கேட்பேன்னு கேட்டுக்கிறாங்க எல்லாம். அப்போ எப்படி அவர் வந்து பகிர்ந்து கொடுப்பாருன்னு அந்த கணக்கு பார்க்குறதுக்கு அவருக்கு நேரம் இல்லை. வந்து நம்முடைய முதலமைச்சருக்கு அவருடைய அறிவுரை ஆலோசனைலாம் மற்ற கட்சிகளுக்கு தேவையில்லை, எதிர்கட்சிகளுக்கு தேவையில்லை. ஆனால் கடந்த 21 சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் எப்படி கூட்டணி இருந்தோமோ அது இப்போ வரைக்கும் இந்த நொடி வரைக்கும் எங்கள் கூட்டணி சிந்தாமல் சிதறாமல் எங்களுடனே இருக்கிறது. கூட்டணி தான் எங்களுடைய பலம், கூட்டணி 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 அப்படின்னு ரொம்ப
உறுதியாக இருக்காங்களே சார் அவங்க. ஆனால் இந்த பக்கத்தில் அதிமுகவோடு இன்னும் யாருமே கூட்டணியே வரல, இல்லை இன்னும் இவர்கள் தான் கடை விரித்து கொண்டு காத்து கொண்டு இருக்கிறார்கள், இன்னும் யாருமே வரலையே அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் வந்து டைம் இருக்குது. ஜனவரிக்கு அப்புறம் தான் வந்து கூட்டணி பேச்சுவார்த்தைகள் வந்து தொடங்கும். திமுக இருந்து பாதி பேர் வெளியே வருவாங்க சார். கடைசி நேரத்தில் கூட கூட்டணி மாறும் சார். வேட்பு மனு தாக்கல் பண்ணுற அன்னைக்கு கூட முதல் நாளில் கூட கூட்டணி மாறும் சார். எங்களுக்கு சீட் ஷேரிங் சரியில்லை, நீ கொடுத்துறீங்க, ரைட் நாங்கள் வரேன்னு சொல்லி கூட்டணி மாறும் சார். திமுக கூட இருக்கவங்களாம் வந்து கொள்கை கூட்டணி அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது, கொள்கை பாஜக இல்லாமல் இருந்தால் கூட அதிமுகவோட போயிடுவாங்க, ஆனால் அதிமுக பாஜகவோட இருக்கிறதுனால வாய்ப்பே கிடையாது, எங்களோட தான் பயணிப்பாங்க. இன்னும் கடந்த தேர்தலில் அதிமுக பாஜகவோடு இருந்த கட்சிகள் கூட திமுகவோட கொள்கை கூட்டணி மேற்கொண்டு விடும் அப்படின்னு சொல்கிறாங்களே சார். திமுக வந்து கொள்கை கூட்டணி கிடையாது, கொள்ளை அடிக்கிற கூட்டணி. கொள்கையில் பங்கு வாங்கி கொண்டு சுகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிற கூட்டணி தான் திமுக இருக்கிற கட்சிகளோட கூட்டணி. கொள்கை கூட்டணிலாம் கிடையாது. யாருக்கு என்ன கொள்கை இருக்குதாங்க சொல்லுங்கள்? என்ன கொள்கை இருக்குது? நாட்டில் இவ்வளோ அநியாயம் நடக்குது. சமூக நீதி, சமூக அநீதி, சமூக அநீதி சார். சமூக நீதியே கிடையாது சார். சோஷியல் ஜஸ்டிஸ் எங்க சார் இருக்குது? இல்லையா சார்? இல்லையே. சமூக அநீதி தான். சமூக நீதி என்ன சொல்றாங்க, நீங்க எது இல்லைன்னு சொல்றீங்க சார்? சார் அவங்க சமூக நீதினு வாய்க்கு மேடைக்கு பேசுகிறாங்க. திராவிட மாடல் ஆட்சின்னு பேசுகிறாங்க. இந்த திராவிட மாடல் ஆட்சியில் மிகப்பெரிய ரெண்டு மூணு சம்பவம் சொல்கிறேன். நம்ம மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில் இவங்க ஆட்சி வந்து 4.5 வருஷம் ஆகுதுல்ல, 3 வருஷமாக அந்த சர்டிஃபிகேட்டு, ப்ரொவென்ஷன் சர்டிஃபிகேட், டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்க முடியும், பிரிண்ட் அடிக்கிறது காசு கொடுக்காம இன்ன வரைக்கும் அது பிரிண்ட் 3 வருஷமாக சர்டிஃபிகேட் கொடுக்காம இருக்காங்க. எங்கே சார்? மெட்ராஸ் யூனிவர்சிட்டியில். என்ன சான்றிதழ் தரல சார்? டிகிரி முடிச்சா கொடுக்க வேண்டிய மார்க் ஷீட்டோ ப்ரொஃபஷனல் சர்டிஃபிகேட்டோ டிகிரி சர்டிஃபிகேட் கொடுக்கணும் இல்லையா? அது இன்ன வரைக்கும் பிரிண்ட் சர்டிஃபிகேட்டே இல்லையாங்க. எத்தனை ஆண்டுகளை தராமல் இருக்காங்க? 3 வருஷமாக கொடுக்காம இருக்கிறாங்க. இங்கிலீஷ் ஹிந்துவில் பெரிய செய்தி, அது ஒன்றும் ஒரு பெரிய பட்ஜெட்டே கிடையாது. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 5 கோடி 50 கோடிக்குள்ளே தான் வரும் அந்த செலவினங்கள். அதையே 3 வருஷமாக கொடுக்காம உயர்கல்வி இந்த மோசடியில் ஈடுபட்டிருக்குது. அதை கண்டும் காணாமல் விட்டுருக்குது. முதலமைச்சர் கண்ணுக்கு தெரிஞ்சுதா, காதுக்கு கேட்டுதா? கல்வியில் சிறந்த தமிழ்நாடு நிகழ்ச்சிலாம் முன்னெடுக்கிறாங்களே சார். அப்படிங்களா சார்? நீங்கள் யூனிவர்சிட்டி அந்த மேட்ரு எடுத்து அவர் பார்க்க சொல்லுங்கள், சிஎம் பார்க்க சொல்லுங்கள். உடனடியாக அந்த 3 வருஷமாக ஸ்டூடெண்ட்டுக்கு கொடுக்க வேண்டிய அந்த சர்டிஃபிகேட்லாம் பிரிண்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்கள். நிர்வாகத்தில் சில சிக்கல்கள் இருக்கும் தானே சார்? அதுவும் எஜுகேஷனில் சென்னை பல்கலைக்கழகத்துலையா அநியாயமாக இல்லையா? அது வந்து அரசு உயர்நிலைப் பள்ளியில் நடுநிலைப்பள்ளியில் இருக்கலாம் பிரச்சனை, சென்னை பல்கலைக்கழகத்தில் இருக்கலாமா? அப்புறம் அதுக்கு எதுக்கு ஒரு விசி வைஸ் சான்சலர் துணை வந்தர் எதுக்கு? அதுக்கு வந்து பொறுப்பில் ரிஜிஸ்டர் எதுக்கு? அதுக்கு பதிவாளர் எதுக்கு? அதுக்கு வந்து பெரிய ஆசிங்க சார். இது இதோட பெரிய ஆசியம் என்ன சொல்ல முடியும்? நீங்கள் தான் பல்கலைக்கழகம் தொடர்பாக ஆளுநருக்கு பரிந்துரை அனுப்பிச்சா ஒப்புதலே தரமாட்டீங்கன்னு சொல்கிறாங்களே சார். இப்போ தான் அவர் வந்து தன்னாட்சி எடுத்துக்கினார் இல்லையா முதலமைச்சர்? நாங்கள் தான் வந்து அதை பண்ணுவோன்னு சொல்லி எடுத்துக்கிட்டார் இல்லையா? தீர்மானம் போகிறார் இல்லையா சார்? நிறைய துறைகளில் சார், ஒன்றும் இல்லைங்க, ஹாஸ்பிட்டல் எடுத்துங்க, எல்லா ஹாஸ்பிட்டலும் பிரச்சனை இருக்குது. ஆனால் மினிஸ்டர் 4-5 நாள் முன்னாடி கூட நம்ம மக்கள் நல்வாழ்வு அமைச்சர் மா சுப்ரமணியன் என்ன சொல்கிறாருன்னா, டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நவீன மருத்துவ உபகரணங்களுக்கு ஈடாக தமிழக அரசு மருத்துவமனைகளில் இருக்கிறது அப்படின்னு ரொம்ப நம்பிக்கையோட அந்த கருத்தை பதிவு செய்கிறாங்க. உபகரணங்கள் எல்லா மருத்துவமனையிலும் பிரச்சனை இருக்குன்னு சொல்றீங்க. உபகரணங்கள் இருக்குது, அது பிரச்சனை இல்லை. அது காசு வசூல் பண்ணுறாங்கல்ல, அதுதான் பிரச்சனை. ரெண்டாவது கிளீன் இல்லை, ஸ்டாஃப்ஸ் இல்லை. அரசு மருத்துவமனை காசு சொல்லிக்கிறாங்க. ஆமாம், ஸ்கேனு காசு. நீங்கள் சொன்னீங்களா அந்த பயங்கரமான அதிநவீன உபகரணங்களுக்கு, அதில் நீங்கள் போய் ஸ்கேன் எடுக்கணும்னா, அதில் போய் நீங்கள் வந்து பரிசோதனை பண்ணணும்னா அது காசு பே பண்ணி ஆகணும். இல்லை சார், காசுன்னா அது அது கட்டணமாக வச்சுருக்காங்க. ஆமாம், கட்டணமா 500 ரூபாய் 1000 ரூபாய் இருக்குது. கட்டணம் எப்பவுமே இருக்குது தானே சார்? இல்லையா? எப்போதும் இருக்குல்ல, இருக்குது சார். அப்போ அரசு இலவச மருத்துவமனை எதுக்கு சொல்கிற நீ? இப்போ அரசு மருத்துவமனை எதுக்கு சொல்கிற நீ? மற்றெல்லாம் இலவசம் தானே சார்? சார் ஒட்டுமொத்தமாக இலவசமாக இருக்கணும் சார், எல்லாமே டோட்டலாக இலவசமாக இருக்கணும். ஒன்றும் இல்லை, போன மாதம் ஆர்எஸ்ஆர்எம்ல காசு கொடுத்து தான் அவரை சொல்லி பெரிய பிரச்சனை. இப்போ வந்து தாய்மார்கள் வந்து ஸ்ட்ரைக்கு, குழந்தை பார்க்குறதுக்கு, என்ன குழந்தைன்னு சொல்கிறதுக்கு, குழந்தை பிறந்த ஹாஸ்பிட்டலில். அதை விட கொடுமை நம்ம சில்ட்ரன்ஸ் ஹாஸ்பிட்டல் எக்மோரில் ரேபீஸுக்கு அவ்வளோ கொடுமை. ரேபீஸ் நோயால் வருவங்க மரணம் தான், நல்ல ட்ரீட்மெண்ட் கிடையாது. ரேபீஸில் போய் நீங்கள் அட்மிட் ஆனீங்கன்னா அவுட்டு தான். நீங்கள் அந்த அளவு தான். இந்தியாவிலே சிறந்த கட்டமைப்பை வைத்திருக்கக்கூடிய மாநிலங்களில் தமிழகம் முதன்மையானது அப்படின்னு பெருமிதம் தெரிவிக்கிறாங்க. நீங்கள் எவ்வளோ மோசமாக வட மாநிலங்களை போன்று சொல்கிறீங்களா சார்? நீங்கள் சார் நீங்கள் ஒரு டிஸ்ட்ரிக்ட் போய் பாருங்கள் சார், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ஒரு தாலுக்கா போய் பாருங்கள், ஜனங்க எவ்வளோ அவஸ்தைப்படுது பாருங்கள். இவங்க எல்லாம் டிவியில் பேட்டி கொடுத்துக்குன்னு பெருமைக்கு பேசி திரிகிறாங்களே தவிர, சிஎம்மோ டெப்டி சிஎம்மோ
ஒன்றும் இப்போ பாருங்கள் இந்த மழை நீரில் கூட சார் நாம நினச்சிட்டு இருக்கிறோம் என்னமோ இவங்க ஆட்சியில் வந்து ஏதோ நல்ல ஆட்சி பண்ணிக்கிறாங்க க்ளீன் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு அப்பாவும் புள்ளியும் விடிய விடிய நாங்கள் போய் பார்க்குறோம் க்ளீன் பண்ணுறோன்னு. இங்கே ஒரு கூத்து பாருங்கள், கேலி கூத்து. வர மழை தண்ணியை தேக்கி வைக்காமல் அடுத்த தலைமுறைக்கு பயன்படாமல் இதை கடலுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கு காவா க்ளீன் பண்ணுறான், பல கோடி செலவு பண்ணி காவா க்ளீன் பண்ணுறது, கடலுக்கு அனுப்புறது. அதுக்கப்புறம் மீண்டும் பல கோடி செலவு பண்ணி அதை குடிநீர் ஆக்குறது. என்ன ஒரு முட்டாள்தனமான கவர்மெண்ட்டு நாட்டில்! எவ்வளோ கேலி கூத்தான கவர்மெண்ட்டு! மக்களுடைய வரி பணம் எவ்வளோ வீணாகுது. அந்த தண்ணியை சேமித்து வைக்கணும். அந்த காலத்தில் சேமித்து வச்சாங்க, இப்போ சேமித்து வைக்கிறது இல்லை. தண்ணி நிற்கக்கூடாது, ஒரு சொட்டு தண்ணி கூட நான் க்ளீனாக வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு எல்லா தண்ணியும் தூக்கி கடலுக்கு அமிச்சிட்டு ரூட்டை கிளியர் பண்ணி கனாலை க்ளீன் பண்ணி மீண்டும் அந்த தண்ணியை நாங்கள் குடிநீராக்கி தரோன்னு சொல்லிட்டு கடலில் குடிநீராக்க திட்டம். எவ்வளோ பெரிய மோசடி! இங்கே படித்தவன் இருக்கானா இல்லையான்ற ஒரு கேள்வி எழுதா இல்லையா சார்? இது நமக்கு தேவையா சார்? இதுக்கு இந்த கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் எப்போ ரொம்ப காலமாக இருக்கே சார். ஆமாம் சார், கடல் நீரை குடிநீராகிற திட்டம் அந்த அம்மையார் காலத்துலேருந்து வந்துருக்குது, இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் நிற்கிற தங்கிய நாங்கள் தேங்க வைக்கல, மழை நீர் வந்து வடிஞ்சிருது, எங்கள் ஆட்சியில் தேங்க வைக்கலன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி கடலுக்கு அமிச்சிட்டு இவங்க ஆட்சியிலையும் அதே தண்ணியை க்ளீன் பண்ணி கொடுக்குறோம் உனக்கு. இது என்ன இது? இதுக்கு ஒரு பல கோடி செலவு, அதுக்கு ஒரு பல கோடி செலவு. பருவமழை எதிர்கொள்வதற்கு ரொம்ப பம்பரமாக மாநகராட்சி இயந்திரம் சுழன்று கொண்டு இருப்பதா நாள்தோறும் செய்திகள் வருது. களத்தில் மேயர் இருக்கிறாங்க, துணை மேயர் இருக்கிறாங்க, சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க, அமைச்சர்கள் இருக்கிறாங்க. துணை முதலமைச்சர் இரவு பகல் பாராது ஆய்வு பணியில் ஈடுபடுகிறார். அதிகாரிகளை வேகமாக வேலையை செய்யுங்க அப்படின்னு உத்தரவிடுகிறார். ஒர்க் பண்ணுற மாதிரி நடிக்கிறாங்க, களத்தில் நிற்கிறாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாங்க, செய்தி ஆக்குறாங்க. இதுதான் வேலை. ரெயின் கோட்டு போட்டுட்டு கொடையை பிடிச்சிட்டு நாங்கள் ஃபீல்டில் இருக்கிறோம் அப்படின்னு ஃபோட்டோ ஷூட் நடத்துகிறாங்க, செய்தி ஆக்குறாங்க. இப்போ எல்லாத்துக்குமே நீங்கள் இப்படி ஒரு விமர்சனம் பண்ணீங்கன்னா ஆட்சியாளருக்கு என்ன சார் பண்ணுவாங்க? சார் ஆட்சியாளர் களத்துக்கு வரலன்னா களத்துக்கு வராமல் தூங்கிட்டு இருக்காருன்னு சொல்கிறீங்க, களத்துக்கு வந்துட்டா ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறாருன்னு சொல்கிறீங்க. அப்படின்னா இப்போ ஆட்சியாளருக்கு என்ன சார் பண்ணுவாங்க? சார் ஒரு முதலமைச்சர் எதுக்கு தற்பெருமை பேசிக்கணும்? தற்பெருமை தேவையில்லை. தற்பெருமை பேசுகிறேன். நீ பாட்டு வேலையை பாரு, மக்கள் சொல்லட்டும். அப்பா அதே சார் நீங்க டெய்லி தற்பெருமைன்னு எடுத்துக்கிறீங்க. அவர் வந்து மக்களுக்கு வந்து விளக்கம் அளிக்கிறார், மக்களிடம் பகிர்ந்து கொள்கிறார். எதுக்கு? அரசின் செயல்பாடை பகிர்ந்து கொள்கிறார். தேவையே இல்லை சார். உங்களுக்கு ஓட்டு போட்டாச்சு, 5 வருஷம் நீங்கள் சிஎம், உங்களை யாரோ தூக்கி வீட்டுக்கு போட்டு சொல்ல முடியாது. 5 வருஷத்துக்கு போய் ஒர்க் பண்ணுங்க, செயல்படுங்க, மக்கள் உங்களுக்கு பாராட்டுவாங்க, மீண்டும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. மக்களுக்கு சேவை செய்ய இந்த 5 ஆண்டுகள் போதாது, இன்னும் அடுத்து எங்களுக்கு நீங்க வாய்ப்பு முடிஞ்சு போச்சே, நாங்க தருவோம்னு சொல்றாரு சார். கரூர்ல நீங்களே ஒன்று சூனியம் வச்சிட்டீங்களே, கரூர் சம்பவத்தில் உங்களுக்கு நீங்களே சூனியம் வச்சுக்கினீங்க, முடிஞ்சு போச்சு உங்க கதை. உங்களுக்கு நீங்களே வச்சுக்கினீங்க, வீட்டுக்கு போகிறது வழியை நீங்களே தேடிக்கினீங்க. அப்புறம் திரும்பி 2.0 உங்களுக்கு மீண்டும் வந்து திமுக ஆட்சியெலாம் வந்து கனவு காணலாம். அவர் நம்ம முத்துவிளக்கு ஸ்டாலின் வந்து கனவு காணலாம், நம்ம மீண்டும் ஆட்சிக்கு வந்துடுவோன்னு. ஒருபோதும். ஒவ்வொரு நாளும் புது புது திட்டங்களாக அறிவித்து செயல்படுத்தி கொண்டே இருக்கிறார் சார். எந்த திட்டமோ அவர் அனௌன்ஸ் பண்ண திட்டம் உலக நாடுகளின் முதலீடு தமிழ்நாட்டுக்கு ஈர்த்து வருகிறார். எந்த அவர் அனௌன்ஸ் பண்ண வாய்ப்பே இல்லாத கனவு அப்படின்னு சொல்றீங்க, ஏன் சார்? எந்த அனௌன்ஸ் பண்ண எந்த திட்டமோ பாதியில் நிற்குது. அன்றைக்கி துவக்கிறார் பாருங்க, அன்னிலேருந்து ஒரு 3 நாள் நடக்கும், அவ்வளோதான். திரும்பி கண்டுக்க ஆள் இல்லை, திரும்பி கண்டுக்க ஆள் இல்லை. போய் பாருங்கள், இந்த குடிநீர் தரேன்னு சொன்னார்ல, போய் பாருங்கள் எவ்வளோ பேர் குடிநீர் பிடிச்சி சாப்பிட்றான்னு பாருங்கள். கிடையாது, பராமரிக்க ஆள் கிடையாது, சும்மா ஷோ. அவர் எப்படி தன்னை மேக்கப் போட்டுன்னு தன்னை செட் பண்ணின்னு இருக்காரோ, பொம்மை மாதிரி எப்படி வந்துட்டு போகிறாரோ, அதே மாதிரி தான் பொம்மை ஆட்சி தான் அது. வந்து திமுகவோட தேர்தல் வாக்குறுதிகள் களத்தில் ரொம்ப நிறைவாக இருக்குது மக்கள்கிட்ட. இல்லை 505 வந்து ஒருமே பண்ணல. 505 தேர்தல் மகளிர் பேருந்து, மகளிர் உரிமை தொகை யாருக்கு சார் வேணும்? பஸ் ஃப்ரீ யாருக்கு வேணும்? மக்களுடன் முதல்வன், நலம் காக்கும் ஸ்டாலின், இன்னைக்கு குடிக்கிற தண்ணி கழிவுநீர் திட்டம் அப்படின்னு களத்துல வந்து நாங்க திட்டங்களை அள்ளி தெளித்து இருக்கிறோம் சொல்றாங்களே சார். சார் ஒரு திட்டமும் அவங்க பப்ளிசிட்டிக்கு பண்றாங்க, ஆனா அந்த எந்த திட்டமும் 100% முழுமையாவோ 50% முழுமையாவோ மக்களை போய் சேர்றதில்லை. பஸ் யார் ஃப்ரீ கேட்டாங்க? யாரா ஃப்ரீ? பஸ்ஸுக்கு 5 ரூபா 10 ரூபா டிக்கெட் கொடுத்து போக முடியாதா? போகாம இல்லை சார். இன்னைக்கு 1000 ரூபா வாங்குற ஜனங்க 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்கிறான், 1000 ரூபாய் இல்லாமல் இருக்கிறான். பஸ்ஸில் ஃப்ரீயாக போகிற ஜனங்க நீ பட்டாசு 10,000 ரூபாய்க்கு வெடி, 5,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிச்சிருக்குது. இன்றைக்கி வந்து 100 டன் 200 டன்னுக்கு மேலே குப்பை சென்னையில் எல்லாருமா சார் அள்ளிக்கிறாங்க. எல்லாருமா சார் 10,000 ரூபாய்க்கு பட்டாசு வெடிக்கிறாங்க சார். சார் இன்றைக்கி எல்லார் கையிலே வந்து 10,000 ரூபா செல்ஃபோன் இருக்குது. 10,000 ரூபா செல்ஃபோனில் அதை காட்டுங்க.
பட்டன் செல்ஃபோன் வச்சுக்கிறவங்க ஒரு 1000 பேர் தான் இருப்பாங்க. 1000 ரூபா செல்ஃபோன் வச்சுருக்குங்க. சரி, அதனால் மக்களோட அஹ், வாழ்க்கை நிலை தரம் உயர்ந்திருக்கா? மக்கள் வந்து யாரும் கஷ்டத்தில் இல்லை. மக்கள் படுற கஷ்டம் என்னடான்னா, மக்களுக்கு கிடைக்க வேண்டிய குடிநீர் கிடைக்கிறதில்ல, சாலை வசதி சரியில்லை, எங்கே பார்த்தாலும் டிராஃபிக் ஜாம், அரசு போக்குவரத்து பஸ் எல்லாம் வந்து ஓட்ட பஸ்ஸு, மழைனா மழை தண்ணி உள்ளே ஊற்றுது, ஹாஸ்பிட்டலுக்கு போனால் சரியான ட்ரீட்மெண்ட் இல்லை, இலவசம் என்ற பேரில் பகல் கொள்ளை, ஸ்கேன் எடு, பரிசோதனை பண்ணுன்னு பகல் கொள்ளை. இந்த மாதிரி மக்கள் கல்வியில் ரொம்ப மோசம். பல ஸ்கூலுக்கு வந்து கூரை இல்லாமல் இருக்குது, டேபிள் சேர் இல்லாமல் இருக்குது. இப்போ டிஜிட்டல் வயத்தில் எத்தனை ஸ்கூலு நம்மளுடைய ஸ்டாலின் ஆட்சியில் டிஜிட்டல் போர்டு ஆகிட்டு பாரு, சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆக்கலை இன்னும் சும்மா பெருமைக்கு பேசிட்டு இருக்காங்க. எஜுகேஷன் மினிஸ்டர், உயர்கல்வி மினிஸ்டரும், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரும் பெருமைக்கு பேட்டி கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. எத்தனை ஸ்கூல்ஸில் டிஜிட்டல் போர்டு வச்சுக்காங்க சொல்லுங்க பார்க்கலாம். வெளியிட சொல்லுங்க பார்க்கலாம். கிடையாது. ஆனால் எல்லா ப்ரைவேட் ஸ்கூல்லும் தமிழ்நாட்டில் டிஜிட்டல் போர்டு இருக்குது. ஈவன் எல்கேஜிலேருந்து ப்ரீகேஜிலேருந்து டிஜிட்டல் போர்டு தான். அப்போ நம்ம எப்போ டிஜிட்டல் போர்டு வருது? நம்ம பிள்ளைங்க எப்போ அந்த அரசு பள்ளியில் படிக்கிற பிள்ளைங்க எப்படி டிஜிட்டல் போர்டு பார்க்குறது? அப்போ 4 ஆண்டு இந்தியா ஆட்சியில் முழுமைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது கல்வியில் சிறந்த மாநிலமாக தமிழகம் இருக்குது. சார், நீங்கள் வந்து ஒவ்வொரு படிநிலையாக தான் கொண்டு போக முடியும். நிறையா அதாவது பாதியில் பிள்ளைகள் பள்ளியிலிருந்து நிற்பது, இடைநிற்றலை நாங்கள் குறைச்சிருக்கோம். இப்போது காலை உணவு திட்டம், பிள்ளைங்க வந்து சாப்பிட்டு தெம்பா பள்ளிக்கூடங்களுக்கு போகிறாங்க. காலை உணவு நீங்கள் டிஜிட்டல் போர்டை மட்டும் மையப்படுத்துறீங்க. காலை உணவு திட்டம் வரவேற்கிறோம். மற்ற மாநிலங்கள் எல்லாமே டிஜிட்டல் போர்டு கொண்டு வந்துட்டாங்களா? பள்ளி கல்வி தெரியும். காலை உணவு திட்டம் வரவேற்கிறோம் சார், வரவேற்காமல் இல்லை. உணவு திட்டம் வரவேற்கிறோம். அது இவர் கொண்டு வந்தில்ல, இவருக்கு முன்னாடி இருந்தவங்க பெருந்தலை காமராஜர்லேருந்து புரட்சியாளர் எம்ஜிஆர்லேருந்து அவங்க அப்பாலேருந்து எல்லாம் வரிசையாக கொண்டு வந்து தான் வரவேற்கிறோம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் இன்னைக்கு பெருமிதத்தோட டாஸ்மாக் அனௌன்ஸ் பண்ணுது, தீபாவளிக்கு இவ்வளோ கோடி வருமானம், இவ்வளோ பேர் குடிச்சிக்கிறான்னு. இப்போது இது எவ்வளோ கேவலம் அது. நாங்கள் இவ்வளோ ஸ்கூலில் டீசல் போர்டு கொடுத்துக்கிறோம், இவ்வளோ புது ஸ்கூல் உருவாக்கிக்கிறோம், ஸ்கூல் டேபிள் சேர் கொடுத்துக்கிறோம், அது சொல்ல முடியுதா? பள்ளி கல்வித்துறையில் சொல்ல முடியுதா? உயர்கல்வித்துறையில் சொல்ல முடியுதா? அப்படி தான் ஏன் சார் ப்ரைவேட் காலேஜ் ரன் ஆகுது? நீங்கள் பாருங்கள், இவங்க கவர்மெண்ட்டில் முன்ன 100 ஏக்கர் இருந்தால் தான் நீங்கள் யூனிவர்சிட்டி பண்ண முடியும். ஸோ 25 ஏக்கர் தான் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு இப்போ ஸ்கீம் போட்டாங்க இந்த இப்போது போன சட்டமன்றத்தில், இந்த போன வாரம் கூட்டின சட்டமன்றத்தில் 25 ஏக்கர் இருந்தாலே நீங்கள் பல்கலைக்கழக அனுமதி வாங்கிக்கலான்ட்டாங்க. இது தனியார் பல்கலைக்கழகம். ஆமாம், இது என்ன இது? 100 ஏக்கர் இருந்த காலம் போய் 25 ஏக்கர்னா ஃபுல்லாக வியாபாரம், கமர்ஷியல், அவ்வளோ தெரிஞ்சு போச்சு ஆட்சி போகுதுன்ட்டு. அதனால் மேக்சிமம் என்ன பண்ண முடியும், என்ன பண்ணிக்க முடியும், கூட்டணி கட்சிகளுக்கு என்ன பங்கு கொடுக்க முடியும் அப்படின்ற லெவலில் தான் அவர் நம்முடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் வந்து நாளும் ஒரு பொழுதுமாக இயங்கிட்டு வர்றாரு. உங்கள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இருக்கார்ல சார், நயினார் நாகேந்திரன் தானே? ஆனால் ரொம்ப ஆக்டிவ் மோடில் அவரை காட்டிலும் அண்ணாமலை இருப்பதை பார்க்க முடியுது. அப்படிலாம் இல்லை, இடையில் கொஞ்சம் தொய்வாக இருந்தார், இப்போ ரொம்ப ஃபுல் ஸ்விங்கில் ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுகிறாரு. இல்லை மீடியாக்கள் வந்து சார், தமிழன் தலைநிமிர தமிழனின் பயணமும் ஆரம்பித்து உங்களுடைய நயினார் நாகேந்திரன் ஆரம்பித்து போயிட்டுருக்காரு. அது ஒரு பெரிய வரவேற்பு இல்லை. பாஜகக்குள்ளேயே உட்கட்சி மோதல்கள் வந்து நாளுக்கு நாள் அதிகரிது, நிறைய கோஷ்டி பூசல்கள் உருவாயிருக்கு. அவங்க மாநில தலைவர் மேற்கொள்ளக்கூடிய பயணத்திலே வந்து பெரும்பாலும் ஒரு சரிய போதிய ஒத்துழைப்பு இல்லை அப்படின்னு சொல்றாங்க. சென்ற இடமெல்லாம் வந்து மிக சிறப்பாக கூட்டம் கூடுது, சென்ற இடமெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு தலைவர் நயினார் அவர்களுக்கு. ஏன்னா இப்போ தான் ரீசெண்டாக போன வாரம் வந்து 234 தொகுதிக்கும் தேர்தல் பொறுப்பாளர்கள், தேர்தல் பார்வையாளர்கள், ஒருங்கிணைப்பாளர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு 3-4 பேரை போட்டு ரெடி பண்ணியாச்சு. இப்போ மாவட்ட லெவலில் அப்புறம் பேச்சாளர்கள்லாம் இனிமேல் லிஸ்ட்டு வரும். அதில் ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்கு சார். முன்னாள் தலைவர் அண்ணாமலை பேட்டி கொடுக்குறாரு சொன்னால் அவர் ஏற்கனவே வந்து பிரபலமானவர். அவர் உங்களை மாதிரி ஊடகக்காரங்க பேட்டி கேட்கும்போது பேட்டி கொடுக்காம வாய முடிட்டா போயிட்டு இருக்க முடியும் தலைவர்? அவர் பேசிட்டு போகிறாரு, மைக்கை நீட்டுவதால் பேசுகிறார். ஆமாம் சார், நீங்கள் தேடி சார் இப்போ தேடி போய் என்னை கூப்பிட்றீங்க, அதை பேசுகிறோம் மாதிரி நீங்கள் தேடி போகிறீங்க, பேசுகிறோம். அது வந்து நீங்கள் ஏன் வந்து குற்றமாக பாட்டுறீங்க? இல்லை, குற்றமாக சொல்ல, அது எப்படி நீங்கள் வந்து தலைவருக்கு போட்டியாக பார்க்குறீங்க? அப்படி களத்தில் சில குரல்கள் நமக்கு வருது தகவல்களா, அது முடியாத மீடியாக்கள் வந்து அப்படி பேசிக்கொண்டு இருக்கும், திமுகவுடைய ஆதரவு மீடியாக்கள் அதை பேசிக்கொண்டு இருக்கும். ஸோ நயினார் நாகேந்திரன் வந்து இப்போ முழு தெம்போடு இருக்காரா? ஃபஸ்ட் கிளாஸாக போயிட்டுருக்குது. மிகப்பெரிய எழுச்சி. இந்த 2026 தேர்தல் நீங்கள் எல்லாம் பார்க்க போகிறீங்க. ஜனவரிக்கு மேலே கூட்டணிகள் நீங்கள் பார்க்க போகிறீங்க. அதிமுக கூட்டணிக்குள்ள பாஜக வந்துருச்சு. ஒருவேளை இந்த கூட்டணியோட தேர்தலை ஆரம்பித்து போயிட்டு இருக்கும்போது
தேர்தலுக்கு பிறகு அதிமுகவை எப்படியாவது ஒழித்து விடுவார்கள் அப்படின்லாம் நிறைய சொல்கிறாங்க. ஏன்னா நிறைய மாநிலங்கள் உதாரணம்லாம் சொல்கிறாங்க. உடனே மகாராஷ்டிரா சொல்கிறாங்க, அந்த மாநிலங்கள் இந்த மாநிலங்கள் சொல்லி தமிழ்நாடும் அதான் இலக்கு பாஜகவுக்கு, அதனால் அதிமுகவோட கதை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. எந்த கட்சியுமே யாரும் ஒழிக்க முடியாது. அந்தந்த கட்சியாக ஒழிஞ்சாதான். எந்த கட்சியுமே யாரும் ஒழிச்சிட முடியாது. அந்தந்த கட்சியாக ஓய்வெடுத்தாதான். மகாராஷ்டிராவில் ஏக்நாத் ஷிண்டே போன்று இங்கேயும் சில ஷிண்டேக்களை உருவாக்குவார்கள் அப்படின்லாம் பயமுறுத்துறாங்களே சார். அது அவங்களுடைய பயத்தின் வெளிப்பாடு. அவங்க மிரள்கிறார்கள். நாங்கள் ஒரு தேசிய கட்சி, நாட்டை வந்து தொடர்ந்து 3 முறை ஆண்டு கொண்டிருக்கிறோம், இன்னும் 2 முறை ஆளுவோம், 2047 வரை நாங்கள் தான் வந்து இந்தியாவை ஆளுவோம், அதில் மாற்று கருத்து இல்லை. அவருக்கு மிரள்கிறார்கள், பயப்படுகிறார்கள், ஒன்று சேர்வுகளை வந்து கெடுக்கிறார்கள், தடுக்கிறார்கள். நீங்கள் சேர்ந்து விடாதீர்கள், நீங்கள் பலியாகி விடுவீர்கள், நீங்கள் காணா போய் விடுவீர்கள். ஒரு இல்லை கட்சி இப்போவும் அந்த தமிழக வெற்றி கழகமும் ஒரு மௌனமாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம். நீங்களே கூட இருவேறு கருத்துக்கள் சொல்கிறீங்க, வரலாம் வராமல போகலாம், இல்லை உடைக்கலாம் அப்படின்லாம் கூட நீங்கள் கருத்தை பகிர்ந்துக்கிறீங்க. தாவேகா என்ன நிலைப்பாடில் இருக்கதா நீங்கள் யோசிக்கிறீங்க சார்? ஏன்னா அது கரூர் சம்பவத்திற்கு பிறகு அந்த நிலைப்பாட்டில் சில மாற்றங்கள் இருக்கிறதா நிறைய பேர் சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இப்போ வந்து சார் அது வேறு வழியில் அப்படி தான் வந்தாகணும்னு சொல்கிறீங்களா? இல்லை, இது வந்து திமுக என்றைக்குமே அது மாதிரி தப்பு பண்ணி சும்மாக்குள்ளே எழுப்பி விட்ரும். திமுகவுடைய ராசியே அவங்க சும்மா தான் நல்லா இருப்பாங்க. இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று தேவையில்லாத பண்ணி விட்டுட்டு சும்மாக்குள்ளே எழுப்பி விட்டுட்டு கேள்வி வரைக்கும் பார்த்துருப்பாங்க. இதுதான் வந்து திமுகவுடைய வரலாறுகள். நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சும்மா அந்த விஜயை நோண்டிட்டு சீண்டிட்டு இன்றைக்கி விஜய் மீண்டும் ஒரு விஸ்வரூபமாக வந்து வெளியே வருவார். அவர் இப்போது 4 செவத்துக்குள்ளே உட்காந்துட்டு டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருக்காரு, யோசிச்சுட்டு இருக்காரு. அவருக்கு சில ஜீனியஸு, சில இன்டலெக்சுவல்ஸ்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. மீண்டும் வந்து மிகப்பெரிய விஸ்வரூபமாக வெளியே வருவார், பேசுவார். தமிழக வெற்றி கழகமும் அதன் தலைவர் விஜய் சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் வந்து அவர் தவறாக வழி நடத்துகிறாங்க. ஆதவ் அர்ஜுனாவாக இருக்கட்டும் அல்லது புஷி ஆனந்த் போன்ற முக்கிய நிர்வாகிகள், நெருக்கமான நிர்வாகிகள் வந்து அவர் தவறாக வழி நடத்துகிறாங்க அப்படின்னு சில விமர்சனங்கள் களத்தில் இருக்குது. அது உண்மைதான். உண்மைதானா? உண்மைதான். ஏன்னு கேட்டிங்கன்னா விஜய் வந்து கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இத்தனை வருஷம் சினிமாக்காரங்க சொல்லி தான் வந்து அவர் வந்து வேலை செஞ்சுருக்காரு. அவராக வந்து வேலை செய்ய முடியாது. டைரக்டர் என்ன சொல்கிறாரோ செஞ்சுட்டு போய் சம்பளம் வாங்கிட்டு போகிறது தான் விஜய். அது நடிகராக கட்சி தலைவராச்சு. இந்த விஷயத்துல அப்படி தான். கரூர் சம்பவங்களில் தொடர்ந்து மாநாட்டில் கூட அவர் என்ன நினைக்கிறாருன்னா, ஷூட்டிங் ஸ்பாட் வந்துமா, வேலை முடிஞ்சுதான், மைக்கு பிடிச்சுமா, பேசணுமா, போயிட்டு டைலாக் பேசணுமா, அப்படிதான் இருக்காரு. அப்படின்னு தான் இருக்காரு. அதெல்லாம் ரெஸ்பான்சிபிலிட்டி. அதை நீங்கள் ஏற்கிறீங்க? ஏற்கிறோம். ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லை. கரூர் சம்பவத்தில் இப்போ நாம் ஒரு சின்ன நிகழ்ச்சி பண்ணால் கூட நமக்குள்ளே வந்து ஒரு இது இருக்கும், நிகழ்ச்சி சக்ஸஸாக முடியணும், முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனை. நம்ம ஒரு மேரேஜ் பண்ணால் கூட, ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் பண்ணால் கூட, நம்ம பசங்களுக்கு ரிலேஷனுக்கு நல்லபடியாக முடியணும், எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஸ்மூத். நம்ம அந்த இது என்னதான் வேற மேலே நம்ம ஜொலிப்பாக இருந்தால் கூட நம்மளோட திங்கிங் ஃபுல்லாக என்ன இருக்கும், அந்த சரௌண்டிங் தான் இருக்கும், நிகழ்ச்சியோட சரௌண்டிங் தான் இருக்கும். அந்த திட்டமிடல் அனுபவம் இல்லை. அவர் வருவார், இறங்குவார், 4 பேர் வணக்கம் பண்ணுவான், கூட வேலையாக பேசிட்டு போயிட்டே இருப்பாரு. ஆலோசகர்கள்லாம் கூட இருக்கிறாங்க. ஜான் ஆரோக்கியசாமி இங்கே ஆலோசனை சொல்கிறாரு, இன்னொருத்தர் அங்கே ஆலோசனை சொல்கிறாரு அப்படின்லாம் சொல்கிறாங்களே சார். சார் ரொம்ப பேர் ஆலோசனை கேட்டாலே முடிஞ்சு போச்சு கதை. ரொம்ப பேர் ஆலோசனை கேட்டாலே கதை முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தம். அதனால் அவர் என்ன நினைக்கிறாரா, நம்ம சினிமா ஷூட்டிங் எப்படி போகணுமோ, அங்கே கிரேன் ஊந்தா இவருக்கு பாதிப்பு இல்லை, டைரக்டர் தான் பாதிப்பு. 4 பேர் ஃபைட் மாஸ்டர் சேர்த்தாரா டைரக்டர் தான் பாதிப்பு. இவர் பாட்டு போயிட்டே இருப்பார் முடிச்சுட்டு. அந்த மாதிரி இருந்தவர் இப்போ மாறிடுவார். அந்த மாதிரி தான் இருந்தார் இவர் உள்ளால் விஜய். நம்ம ஸ்டேஜுக்கு வந்தோமா, மைக்கை பிடிச்சோமா, பேசணுமா, இறங்கணுமா, போகணுமா, முடிஞ்சு போச்சு, கேரவன் போகணுமான்னு. இப்போது மாறிடுவார். அதுதான் நேற்று கூட நம்ம திமுகவுடைய பொதுச் செயலாளர் துரைமுருகன் ஒரு தலைவருக்கு உடம்பு ஃபுல்லாக கண்ணு இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. ஏன்னா ஒரு கலைஞர்கிட்ட இருந்து புரட்சியாளர் எம்ஜிஆர் வந்ததால் ஒரு தலைவருக்கு உடல் முழுக்கும் கண்ணு இருக்கணும், 2 கண்ணு போதாதுன்னு ஒரு அறிவுரை சொல்லியிருக்காரு யாருக்கு, விஜய்க்கு. அதனால் இனி வந்து எல்லா கண்ணையும் வந்து பார்ப்பார் அவர். இப்போது களத்தில் நாம் தமிழர் கட்சி தனித்து தான் இந்த தேர்தலிலும் வாய்ப்பே இல்லை, நான் தனித்து தான் இருப்பேன் அப்படின்றது ரொம்ப உறுதியாக இருக்கார். அப்போது களத்தில் இதுவரை 4 முனை போட்டி அப்படின்னு சொன்னாங்க தாவேகா வருகை தனித்து இருக்கும்போது. இப்போ அது ஓரளவுக்கு அதிமுக பாஜகவோட அணி சேரும் அப்படின்னு வந்திருக்கக்கூடிய ஊடகமான தகவல்கள். அப்போ களத்தில் வந்து மும்முனை போட்டி நிலவுது, அதிமுக கூட்டணி, திமுக கூட்டணி, நாம் தமிழர் அப்படின்னு எப்படி பார்க்கலாம்? இந்த எலெக்ஷனில் சார் திமுக வீட்டுக்கு போக நினைக்கிறவங்க ஃபுல்லாக அண்ணா திமுக பிஜேபி கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க. திமுக வீட்டுக்கு அனுப்பணும்னு அதில் வந்து அவரும் ஒரு முடிவு எடுப்பார்.
நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானும் அதிமுக கூட்டணிக்குள்ளே வருவாங்க, ஆனால் பாஜக கூட்டணி இருக்கிறதுனால கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்களே சார். இல்லை அப்படி கிடையாது. இந்த தேர்தல் வந்து சார் திமுக வீட்டுக்கு போகணும். திமுக வீட்டுக்கு போகலாம் எல்லா தலைவரும் ஜெயிலுக்கு போடுவாங்க. திமுக வீட்டுக்கு போக எல்லா தலைவரும் ஜெயிலுக்கு போடுவாங்க. ஆமாம், 2.0 ரொம்ப மோசமாக இருக்கும், எமர்ஜென்சி மாதிரி இருக்கும். திமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ஏன் ஏன் அப்படி பயமுறுத்துறீங்க சார்? இல்லை சார், திராவிட மாடலு திமுகவே அவங்க வேலையாக தானே சார். இப்போ இன்றைக்கி விஜய்க்கு காட்டியிருக்கிற பயம், இன்றைக்கி விஜய்க்கு அவங்களுக்கு பயம் காட்டியிருக்காங்க இல்லையா? அரசியல் என்ன தெரிய வச்சுருக்காங்க இல்லையா? போலீஸ்னா என்ன தெரிய வச்சுருக்காங்க இல்லையா? சார் ஒரு சூப்பர் ஸ்டாரே கை கொண்டு வர முடியும், கமலஹாசனை பேக்கெட் கொண்டு வர முடியும் மாதிரி தானே இன்றைக்கி வந்து பிளான் பண்ணுறாங்க. அதனால் மீண்டும் வந்தாங்கன்னு சொன்னால் நிறைய தலைவர்களுக்கு சிக்கல், நிறைய அரசியல் கட்சிகளுக்கு சிக்கல். அதில் வந்து அதிமுகவில் முன்னாள் மந்திரி பேச ஆரம்பிச்சிட்டாரு. மீண்டும் திமுக வந்தால் விஜய் நிலைமை ரொம்ப மோசமாக இருக்கும். நல்லது சார், நிறைய விஷயங்கள் நம்ம பேசியிருக்கோம். உங்களுடைய வருகைக்கும் கருத்து பகிர்வுக்கும் மிக்க நன்றி. ரொம்ப நன்றி சார்.